ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, ஆம்ஸ்டரில் வந்து நிறைய டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. எனக்கு ஒன்றே ஒன்று தான் புரியல. நீங்கள் வந்து டான் கீப்பர் கனெக்ட் பண்ணியிருக்கேன், டான் கீப்பர் கனெக்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறீங்க. பட் டான் கீப்பர் வந்து நார்மலாகவே ஆம்ஸ்டர் யூஸ் பண்ணும்போது நம்ம கனெக்ட் பண்ணியிருப்போம் எல்லாருமே. இப்போ எப்படி சொல்கிறதுனா, இந்த ஏர் ட்ராப்பு, இந்த லிஸ்டிங் டேட்டு இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடியே நீங்கள் எல்லாருமே ஒரு டான் கீப்பர் வாலெட் வந்து டவுன்லோட் பண்ணி அதை வந்து ஆம்ஸ்டரோட கனெக்ட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த வாலெட்லேயே நமக்கு வித்ட்ரா போட்டுருவாங்க அப்படின்னு யாராவது நினச்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, அது கிடையாது. நீங்கள் அவங்க லிஸ்டிங் டேட்டு அண்ட் தென் ஏர் ட்ராப் இதெல்லாம் விட்டதுக்கப்புறம், அதாவது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டேஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 30 டேஸ்க்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க. அண்ட் தென் ஒரு 20 டேஸ்க்கு முன்னாடி வித்ட்ராவல் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இப்போ நான் இந்த வீடியோ கரண்ட்டில் எடுத்துகிட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா, வெறும் நான் செலக்ட் பண்ணி நான் கொடுத்த எக்ஸ்சேஞ்ச் மட்டும் தான் எனக்கு காட்டுது. ஸோ ஏன்னா எனக்கு வந்து பினான்ஸில் வந்து என்னோட டோக்கன் ஆட் ஆயிருச்சு. இப்போ எனக்கு ஒரு டவுட் என்ன புரியலன்னா, இப்போ எக்ஸ்சேஞ்சில் பினான்ஸ் ஆகட்டும், பைபிட் ஆகட்டும், இந்தியாவில் வந்து பினான்ஸ் தான் இப்போ லீகலாக இருக்குது. பைபிட் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ எக்ஸ்சேஞ்சில் வந்து அவங்க ஃப்ரீயாகவே நமக்கு வந்து டோக்கன் கொடுத்துட்றாங்க. எந்த கேஸ் ஃபீஸும் கிடையாதுங்கும் போது நீங்கள் எதுக்கு டான் கீப்பரில் எடுக்கிறீங்கன்னு எனக்கு புரியல. டான் கீப்பரில் எடுத்தாலே அவங்க கேஸ் ஃபீஸ் கண்டிப்பாக கேட்பான். டான் கீப்பர், டெலிகிராம் வாலெட் எதில் எடுத்தாலுமே கேஸ் ஃபீஸுங்கிறது கண்டிப்பாக கேட்பான். அப்படி இருக்கும்போது நீங்கள் எக்ஸ்சேஞ்சை விட்டுட்டு எதுக்காக ஒரு வாலெட்டை சூஸ் பண்ணி அதில் கேஸ் ஃபீஸ் போனாலும் பரவாயில்ல அப்படின்னு எடுக்கிறீங்க. ஸோ வாலெட்லேயே நீங்கள் எடுக்கிறீங்க. ஒரு 2000 ஒரு 2000 டோக்கன் எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது எங்கே போய் நீங்கள் செல் பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல. எக்ஸ்சேஞ்சுக்கு கண்டிப்பாக கொண்டு வர வேண்டியது இருக்கும் செல் பண்ணணும்னா. அப்படியே நீங்கள் ஹோல்டு பண்ணுறேன், நான் ஒரு வருஷம் 2 வருஷம் ஹோல்டு பண்ணுறேன் அப்படின்னீங்கன்னா வேணால் வாலெட்டில் பரவாயில்ல. இல்லை நான் ஏர் ட்ராப் விட்டதுமே ஆம்ஸ்டர் டோக்கனை செல் பண்ணி அதை நான் வந்து காசாக என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்கணும். நீங்கள் நார்மலாக யூடியூப் ஓப்பன் பண்ணி ஆம்ஸ்டர் காம்பேக்ட்னு அடிச்சிருந்தீங்கனாலே ஒரு 20 நாளைக்கு முன்னாடியே எல்லாருமே வீடியோ போட்டாங்க. நம்ம சேனல்லையும் போட்டாச்சு. எப்படி வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சில் வந்து கனெக்ட் பண்ணணும், என்னென்ன ப்ராசஸ் எல்லாருமே சொல்லிட்டாங்க. அப்படி இல்லைனாலுமே ஒரு டெலிகிராம் குரூப்பில் வந்து ஆம்ஸ்டரோட ஒஃபிஷியல் டெலிகிராம் குரூப்லேயே அவங்களும் சொல்லிட்டாங்க. அதை மிஸ் பண்ணிவிட்டு இப்போ லாஸ்ட் டைம் இன்னைக்கு தான் ஏர் ட்ராப்னு உங்களுக்கு தெரியும் போது இப்போ வந்து நான் எதில் கனெக்ட் பண்ணிட்டோம் என்ன பண்ணிட்டோன்னு கேட்குறீங்க. அவங்க வந்து இன்னைக்கு இந்த காயின் லிஸ்ட்டான ஒட்டி ஆன் செயின் ஏர் ட்ராப் அப்படின்னு ஒன்று விட்டுருக்காங்க. என்னோட இதில் உங்களுக்கு ஷோ ஆகுது இந்த வீடியோவில். ஏன்னா எனக்கு அவன் வந்து பைனான்ஸில் டோக்கன் போட்டான், அதனால் மீதியெல்லாம் எடுத்துட்டான். நீங்கள் யாருமே செலக்ட் பண்ணல அப்படின்னா ஆன் செயின் வித்ட்ராவல்னு ஒரு ஆப்ஷன் உங்களோட ஆம்ஸ்டரில் இருக்கும். அது என்னன்னே இது வரைக்கும் யாருக்கும் தெரியாது. அதை பற்றி எதுவும் கேட்காதீங்க. அவன் அந்த காயின் லிஸ்ட் பண்ண ஒட்டி தான் அந்த ஆன் செயின் வித்ட்ரா அப்படின்னா என்ன, எதில் கொடுக்க போகிறான், டான் கீப்பரில் கொடுப்பானா, டெலிகிராம் வாலெட்டில் கொடுப்பானா, அதுக்கு கேஸ் ஃபீஸ் நம்ம பே பண்ணணுமா, பண்ண தேவையில்லையா. மோஸ்ட்லி ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஒரு வாலெட்டில் நீங்கள் ஒரு காயின் போடுறீங்கன்னா அது கண்டிப்பாக கேஸ் ஃபீஸுங்கிறது பிடிக்காம இருக்க மாட்டான். கண்டிப்பாக கேஸ் ஃபீஸ் கேட்பான். ஸோ கேஸ் ஃபீஸ் இல்லாமல் யாருமே வாலெட்டில் டெபாசிட் பண்ண முடியாது. அதே மாதிரி நிறைய பேருக்கு எக்ஸ்சேஞ்சுனா என்னன்னு தெரியல, வாலெட்னா என்னன்னு தெரியல. எக்ஸ்சேஞ்சுனா நீங்கள் ஒரு காயினை வந்து பை பண்ணிக்கலாம், செல் பண்ணிக்கலாம், அடுத்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், நீங்கள் அங்கேயே வித்ட்ராவும் எடுத்துக்கலாம், டெபாசிட்டும் பண்ணிக்கலாம், எல்லா ஆப்ஷனும் எக்ஸ்சேஞ்சில் பண்ணிக்கலாம். ஆனால் வாலெட்டுங்கிறது ஒரு காயின் வந்து உங்கள்கிட்ட இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த ஆம்ஸ்டரே சொல்கிறேன். ஆம்ஸ்டர் காயின் உங்கள்கிட்ட இருக்குன்னா நீங்கள் வந்து அது ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷம் வரைக்கும் நான் ஹோல்டு பண்ணி வைக்க போகிறேன், அது கண்டிப்பாக ஒரு பிட்காயின் மாதிரி ஒரு விலை ஏறும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, அப்போ நீங்கள் அதை கொண்டு போய் ஒரு வாலெட்டில் பத்திரமா வச்சிருக்கலாம். அந்த வாலெட்டுக்கு வந்து உங்களோட ஃபோன் நம்பர், இமெயில் ஐடி அதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஒரு 16 பேஜ் அப்படின்னு ஒரு லெட்டர் கொடுத்துருப்போம். அந்த 16 லெட்டரை நீங்கள் ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டோ இல்லை ஏதோ ஒரு முக்கியமான நோட்லையோ எழுதி வச்சிட்டிங்கன்னா, நீங்கள் ஒரு 40-50 வருஷம் கழிச்சு அந்த 16 வேர்டை போட்டாலுமே உங்களுக்கு அந்த வாலெட் ஓப்பன் ஆயிரும். எக்ஸ்சேஞ்சுங்கிறது அப்படி கிடையாது. உங்களோட ஃபோன் நம்பர் மிஸ் ஆயிடுச்சுன்னா அந்த அக்கௌண்ட்டே போச்சு. நீங்கள் பேக்கப் எடுத்து வைக்கலைனாலும் அந்த அக்கௌண்ட்டே போயிடுச்சு. ஸோ இதுதான் வாலெட்டுக்கும் எக்ஸ்சேஞ்சுக்குமான விஷயம். வாலெட்னா ஹோல்டு பண்ணி வைக்கிறது. எக்ஸ்சேஞ்சுனா நீங்கள் எப்போ வேணாலும், இப்போ டோக்கன் அவன் இன்னைக்கு வந்து செப்டம்பர் 26 5:30க்கு லான்ச் பண்ணுறான்னா 5:31க்கே நீங்கள் செல் பண்ணி உங்களோட காசு வந்து உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு எடுத்துக்கலாம். பட் வாலெட்டில் அப்படி கிடையாது. நீங்கள் இப்போ நான் வந்து இன்றைக்கி லான்ச் ஆனோடனே என்னோட வாலெட்டில் இருக்க டோக்கனை வந்து நான் செல் பண்ணணும்னா நீங்கள் அதை டேரெக்டாக ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு எடுத்துகிட்டு போகணும். சும்மா இன்னும் எடுத்துகிட்டு போக விட மாட்டான். அவன் ஒரு கேஸ் ஃபீஸ் கேட்பான். அந்த கேஸ் ஃபீஸ்க்கு நீங்கள் வந்து அந்த டோக்கனை எல்லாமே முதல்ல என்னவா மாற்றணும்னா யூஎஸ்டியாக மாற்றணும். யூஎஸ்டியாக மாற்றி அதில் இருந்து ஒரு 5 யூஎஸ்டியோ 6 யூஎஸ்டியோ எடுத்து டான் வாங்கி போடணும். டான் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு தான் உங்களோட டோக்கனை வந்து ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பும் போது அவன் கேஸ் ஃபீஸ் கேட்டானா ஆல்ரெடி உங்கள் அக்கௌண்ட்லேயே ஒரு டான் இருக்கும்ல, அதில் வந்து கேஸ் ஃபீஸ் பிடிச்சிக்குவான். நீங்கள் ஒரு எக்ஸ்சேஞ்சுக்கு அனுப்பி அங்கே போய் செல் பண்ணி நீங்கள் இத்தனை ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இதுக்கப்புறமேட்டு எந்த ஏர் ட்ராப் விட்டாலுமே முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்சேஞ்சில் எடுக்க பாருங்கள். இதெல்லாம் வந்து இந்த காயின்லாம் நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா ஒரு பிட் காயின் மாதிரி நல்ல விலை ஏறும், அப்படிலாம் கிடையாதுங்க. இது வந்து ஒரு மீம் காயின் மாதிரி தான். ஒரு வாரம் 2 வாரம், 1 வாரம் 2 வாரங்கிற அது தப்பு. ஒரு 6 மாதம் 8 மாதம் அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து அந்த ப்ரைஸ் இருக்கும். அதுக்கப்புறமேட்டு அதை யாருமே கண்டுக்க மாட்டாங்க. அப்படியே இருக்கிற வேல்யூவோட ரொம்ப 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 கம்மியாகி அந்த காயினையே அவன் தூக்குற நிலைமைக்கு போயிடுவான். எதனால் ஆம்ஸ்டர் வந்து எடுத்தோடனே உங்களுக்கு வந்து ஒரு நிறையா டோக்கன் கொடுக்காம கொஞ்சம் லிமிட்டடான டோக்கன் கொடுக்குறான். அண்ட் தென் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு 2500 டோக்கன் கொடுத்துருக்கான்னா அதில் வந்து ஒரு 2250 இல்லைன்னா 200ங்கிற டோக்கன் தான் உங்களுக்கு இன்றைக்கி வித்ரா ஆகும். மீதி 250 ஏன் வித்ரா ஆகலைன்னா நீங்கள் எல்லாருமே அவன் டோக்கன் கொடுத்தா செல் பண்ணி காசாக எடுத்துகிட்டு போயிருவீங்கன்னு அவனுக்கு தெரியும். அப்படி எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா அவன்கிட்ட டோக்கனே கிடையாது. அப்புறம் அவனோட மார்க்கெட் கம்மியாயிரும். அதனால தான் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி தரான். இப்போ நீங்கள் ஒரு 4-5 மாதம் கழிச்சு அவன் கொடுக்கக்கூடிய அடுத்த டோக்கன் அந்த ஒரு கம்மியான டோக்கன் ஒரு 250 150 ஒரு 50 அதை எடுக்கும் போது அவனோட வந்து லிக்விட் ஃப்ளூயிடிட்டி இருந்துகிட்டே இருக்கும்.
அது எப்படி சொல்ல, ஒரு பணப்புழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இவனுக்குள்ள டோக்கன் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அதனால தான் அவன் பிடிச்சி தரான். அது அப்படியே பார்த்தாலுமே இன்னும் அவனால் ஒரு 2 தடவை 3 தடவை தான் தர முடியும் அடுத்த சீசன். அதுக்கப்புறமேட்டு அவனோட ப்ரைஸ் கம்மியாயிரும். இதை வந்து நான் ஹோல்டு பண்ணி வைக்கிறேன், ப்ரைஸ் ஏறும்னு நினைக்காதீங்க. அப்படியே நீங்கள் ஹோல்டு பண்ணி வைக்கிறீங்கனாலும் ஒரு 1 மாதம் 2 மாதம் ஹோல்டு பண்ணி வைங்க. ப்ரைஸ் ஏறுமான்லாம் தெரியாது. ஏறுனுச்சுன்னா உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்போ வித்ரா எடுத்துக்கோங்க. அப்படியே நீங்கள் வந்து ப்ரைஸ் ஏறும் அப்படின்னாலும் ஒரு 2000 டோக்கனுக்குலாம் ரொம்பலாம் உங்களுக்கு வேல்யூ வராதுங்க. ஒரு ரூ. 200 ரூ. 300 அந்த மாதிரி தான் வரும். அதுக்காக நீங்கள் ஒரு 2-3 மாதம் வச்சிருக்கிறதுனா அது உங்களோட இஷ்டம் தான். ஸோ இந்த டவுட்ஸ் தான் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அப்புறம் EBI எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு எக்ஸ்சேஞ்ச் இருக்குது, அதை பற்றி வீடியோ போடுங்கன்னு நான் பல தடவை சொல்லிட்டேன். நீங்கள் வந்து ஒரு ஃபேமஸே இல்லாத ஒரு எக்ஸ்சேஞ்சில் சூஸ் பண்ணி நீங்கள் என்ன ஏதுன்னே தெரியாமல் பண்ணுறதுக்கு முன்னாடியே பைனான்ஸு, பைபிட் அதெல்லாம் பண்ணியிருக்கலாம். ஸோ பண்ணல. இப்போ என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அந்த எக்ஸ்சேஞ்ச் பற்றி எதுவுமே தெரியாது. நான் ஒன்றுமே தெரியாமல் தப்பாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்து நீங்கள் என்ன பார்த்து பண்ணி இருக்கிற டோக்கனும் உங்களுக்கு போகிறதுக்கு பதிலாக நீங்கள் வந்து EBI எக்ஸ்சேஞ்ச் வந்து ஆல்ரெடி யாராவது வீடியோ போட்டிருந்தாங்கன்னா அவங்க வீடியோ பாருங்கள். ஏன்னா தெரியாத ஒரு எக்ஸ்சேஞ்ச் பற்றி நான் சொல்லி அது தப்பாக போய் நீங்களும் உங்களோட டோக்கன்லாம் லாஸ் பண்ணிட்டீங்கன்னா அது இத்தனை நாள் ஒர்க் பண்ணதுக்கு ஒரு வேல்யூவே இல்லாமல் போயிடும். ஸோ வேறு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் எல்லா டவுட்ஸும் கிளியர் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ டான் வாலெட், டெலிகிராம் வாலெட்டில் நிறைய பேர் இன்னும் எனக்கு டோக்கன் ஆட் ஆகலன்னு சொல்கிறீங்க. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுற அன்றைக்கி ஒரு ஆஃப்டர்நூன் வந்து 2 PM வரை வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் வரலைன்னா நீங்கள் கண்டிப்பாக கேஷ் ஃபீ பே பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். எக்ஸ்சேஞ்சில் என்னோட எக்ஸ்சேஞ்செலாம் நேற்று மார்னிங்கே வந்துருச்சு டோக்கனு. ஸோ எக்ஸ்சேஞ்சில் மோஸ்ட்லி எல்லாருக்குமே அவன் சென்ட் பண்ணிட்டான்னு தான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறவங்க எக்ஸ்சேஞ்சுக்கு யாருக்காவது வரலைனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட டெலிகிராம் குரூப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். அதில் நம்ம கிரிப்டோ ரிலேட்டட் கண்டென்ட் எதுவுமே போடுறது கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்னிங் கண்டென்ட் தான். டெய்லி ஒரு 1000ல இருந்து 1500 வரை ஏர்ன் பண்ணுற மாதிரி போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. திருப்பி சொல்கிறேன், கிரிப்டோ கண்டென்ட் எதுவுமே கிடையாது. அண்ட் தென் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நான் எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு டோக்கன் வந்து 26 லான்ச் ஆகுது. நான் லைவாகவே கிளைம் பண்ணுறேன். ஏன்னா டாட்ஸ் வந்து நான் அவசரப்பட்டு முன்னாடியே கிளைம் பண்ணிட்டு அதை உங்களுக்கு வீடியோ போடாமல் விட்டுட்டு அதுக்கப்புறம் சும்மா வெறும் இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அந்த மாதிரி தான் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். ஸோ இன்னைக்கு வந்து அப்படியே லைவாகவே உங்களுக்கு கிளைம் பண்ணி ஷோ பண்ணுறேன்.